புலம்பல் 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆம் தேவஜனமே, இந்த புலம்பல் பாடுகிற வேலையிலே கூட இதோ வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் சொல்லுகிறான், இதோ கர்த்தரே என் பங்கு என்று சொல்லி என் ஆத்துமா சொல்லும் என்று சொல்லி. யோபு இதைதான் அவன் என்ன செய்திருப்பான், ஒரு தாரக மந்திரமாக கொண்டிருப்பான். யார் என்னை கைவிட்டாலும், எது என்னை விட்டு போனாலும், என் சரீரமே உருவழிந்து போனாலும், என் ஆத்துமாவே நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. எனக்காக வழக்காடுகிறவர், என்னுடைய பங்கு, என்னுடைய பாகம், எனக்காக இருக்கிறவர், என்னுடைய உடன் பிறப்பு, என்னை படைத்தவர் என்று சொல்லி அவன் தேவனை நம்பிக்கொண்டிருந்ததால் தான், தன் ஆத்துமாவை அவன் தேற்றினபடியால் தான் அவன் என்ன செய்ய முடிந்தது, எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆம் தேவஜனமே, அநேக சோர்வான வேலையிலே கூட, அநேக புலம்பலான காரியங்களிலே கூட நம் ஆத்துமா எப்பொழுதும் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். எனக்காக ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க அவர் இருக்கிறார், இதோ என்னை கண்காணிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை படைத்தவரே அவர் என்று சொல்லி உங்கள் ஆத்துமா கம்பீரித்து சொல்லும் பொழுது துக்கமோ கவலையோ பிரிவினைகளோ சூழ்நிலைகளோ எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே இந்த நாளை தொடங்குங்கள். நிர்விசாரத்தோடு அல்ல, விசாரத்தோடு அல்ல, கவலையோடு அல்ல, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி புலம்பலோடு இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் சொல்லி, உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் கட்டளையிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீரே எங்கள் பங்கு என்று சொல்லி நாங்கள் எந்த நாளிலும் சிந்தித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. சோர்ந்து போகிற வேலையிலே எங்கள் சிந்தனைகளை நாங்கள் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் திருப்பும்படியாக ராஜா எங்களுக்கு கிருபை கொடுங்க. அடிக்கடி இந்த உலகத்தை நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, உலகத்தினுடைய புலம்பல்களை எங்களை ஆட்கொள்ளுகிற பொழுது என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களையே நாங்கள் தேற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.